வணக்கங்கோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நம்புறேன் நல்லா இருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாபிக் பற்றி பேச போகிறோம். பைபிள் பற்றி நல்லா தெரியுமா? பைபிள் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பைபிள் பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பைபிள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியாத 10 சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உண்மைகள் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ரெடியா? அப்போ ஆரம்பிக்கலாமா? நம்மளோட பயணத்தை தொடங்கலாம். பைபிள்னா உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாகிற புத்தகம்னு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு சாதாரண புத்தகம் இல்லை, பலரின் வாழ்க்கையை மாற்றிய புத்தகம். ஆனால் எவ்வளோ கோடி பிரதிகள் விற்பனையாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுவரை 5 பில்லியன் பிரதிகள் விற்பனையாயிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கணக்கு பண்ணி முடிக்கிற அளவுக்கு கூட இல்லைங்க. இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்குது. நிறைய பிரதிகள், பல பில்லியன் பிரதிகள் உலகம் முழுக்க விற்பனையாயிருக்கு. ஒவ்வொரு நாட்களும் புத்தகங்கள் அனுப்பப்படுகின்றன. அப்படின்னா எவ்வளோ பேர் படிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த புத்தகம் பலரின் மனசையும் வாழ்க்கையையும் மாற்றியிருக்கிறது. பைபிளை ஒரே நாளில் எழுதி முடிச்சிட்டாங்களா? அப்படி இல்லைங்க. கிட்டத்தட்ட 1500 வருஷம் எடுத்து நிறைய பேர் சேர்ந்து எழுதி முடித்த புத்தகம்தான் இந்த பைபிள். அடேங்கப்பா, இவ்வளோ நாள் எழுதினாதான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்ல முடியும் போல. பைபிள் ஒரு மொழியில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. 3000க்கும் மேலான மொழிகளில் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்க எல்லா மொழிகள்லையும் பைபிள் இருக்கான்னு ஒரு சந்தேகம்தான். பைபிள்னா எல்லாமே பெரிய பெரிய வசனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. பைபிளில் நிறைய சின்ன சின்ன வசனங்களும் இருக்கு. அவை எளிமையானவை, ஆனாலும் மிகுந்த அர்த்தம் கொண்டவை. பைபிளில் ரொம்ப சின்ன வசனமும் இருக்கு. அவை எளிமையான வார்த்தைகளால் ஆனவை, ஆனால் அவற்றின் தாக்கம் மிகுந்தது. அது என்னன்னு தெரியுமா? இயேசு அழுதார். இதுதான் பைபிளில் இருக்க ரொம்ப சின்ன வசனம். இந்த 2 வார்த்தைகளும் மிகுந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. சின்ன வசனமாக இருந்தாலும் ரொம்ப அர்த்தம் உள்ள வசனம். இந்த வசனம் இயேசுவின் மனித உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. அதனால இது மிகவும் முக்கியமானது. சின்ன வசனம் இருக்குன்னா அதுக்கு ஈடா ஒரு பெரிய வசனமும் இருக்கணும்ல. பைபிள்ல இருக்க மிக நீளமான வசனம் எதுன்னு தெரியுமா? அதுதான் எஸ்தர் 8:9. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க நீங்களே பைபிளில் படிச்சு பாருங்க. பைபிள்னு ஒரே புத்தகத்தில் 66 புத்தகங்கள் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. பழைய ஏற்பாடு 39 புத்தகங்களையும் புதிய ஏற்பாடு 27 புத்தகங்களையும் கொண்டதுதான் இந்த பைபிள். பைபிள் எபிரேயம், அரமேயம், கிரேக்கம்னு 3 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கு. இந்த 3 மொழிகளும் அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான மொழிகள்னு சொல்லுவாங்க. பைபிள் ஒரு மத புத்தகம் மட்டும் இல்லை, அது கலை, இசை, இலக்கியம்னு நிறைய துறைகளையும் பாதிச்சிருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா நிறைய ஹாலிவுட் படங்களுக்கு கதை பைபிள் தான். இஸ்ரேலில் கண்டுபிடிச்ச டெட் சீ சுருள்கள் பைபிளோட ரொம்ப பழமையான கையெழுத்து பிரதிகளில் ஒன்று. இந்த சுருள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட விதமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ கூட நிறைய நாடுகளில் அரசு தலைவர்கள் பதவி ஏற்கும் போது பைபிள் மேலே கை வச்சுத்தான் சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பைபிள்னு ஒன்று உலக மக்களால் போற்றப்படுற ஒரு புனித நூலாக இருக்கு.
எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ? பைபிள் பற்றின இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.